ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நியாயாதிபதிகள் புஸ்தகம் முதல் 4 அதிகாரங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. யோசுவாவின் காலத்துக்கும் இஸ்ரவேலின் ராஜாக்களின் காலத்துக்கும் இடையில் முக்கிய தொடர்பை ஏற்படுத்தும் வரலாற்று குறிப்பு இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கிமு 1375 முதல் 1050 வரைக்கும் உள்ள காரியங்களை தெளிவுபடுத்துகிறது. இந்த காலத்தில் இஸ்ரவேல் தேசம் கோத்திரங்களின் கூட்டமைப்பாக இருந்தது. இஸ்ரவேலர் அந்நியரால் ஒடுக்கப்பட்டு பின்வாங்கி போன நேரங்களிலெல்லாம் அவர்களை மீட்டு நியாயம் விசாரிக்க தேவனாய் கர்த்தர் தலைவர்களை அனுப்பினார். அவர்களிடமிருந்துதான் இந்த புத்தகத்துக்கு நியாயாதிபதிகள் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெவ்வேறு கோத்திரத்திலிருந்து நியாயாதிபதிகள் தோன்றினார்கள். அவர்கள் இராணுவ தளபதிகளாகவும் நியாயாதிபதிகளாகவும் செயல்பட்டனர். கர்த்தர் மகிமை உண்டாவது. இந்த முதல் அதிகாரத்திலே மீதியா இருந்த கானானியரோடு இஸ்ரவேலர் சண்டையிடுதலை குறித்து நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவது. கானானியரை ஆண்டவராகி தேவன் கானானை சுதந்திரிக்கிற வேளையில துரத்திவிட சொல்லியிருந்தார். பெரும்பாலான காணியர்களை யோசுவா அழித்திருந்தான். ஆனாலும் அவருடைய மரணத்துக்கு பின் இன்னும் பல தேசங்களுக்குள்ளேயே மீதியான கானானியர்கள் தங்கியிருந்தார்கள். தேவனாய் கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை முழுமையாய் அவர்கள் கடைபிடிக்கவில்லை. எனவேதான் அது அவர்களுக்கு கண்ணியாயிருந்தது. அவர்களால் பிரச்சனை இருந்தது. அவர்களால் போராட்டங்கள் இருந்தது. இஸ்ரவேலர் தங்களை சுற்றியுள்ள புறஜாதியாரை வெறுத்து அவர்களோடு கலவாமல் தனியாக பிரிந்து அவருடைய தீய வழிகளை வெறுப்பவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் மீது முழு பிரியத்தையும் முழு விசுவாசத்தையும் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். ஆனால் இங்கே அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே கானானியரோடு உடன்படிக்கை செய்யக்கூடாது என்று சொல்லி இங்கே ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறது குறித்து பார்க்கிறோம். மகிமை உண்டாகுது. நாம் தேவனை உண்மையாய் தேடி அவருடைய நீதியான வழிகளை பின்பற்றி நடக்க தவறினால் அவர் நமக்கு செய்வதான சில உதவிகள், சில நன்மைகள் நாம் இழந்துவிட நேரிடும். அதைத்தான் இந்த பகுதி தெரிவிக்கிறது. இங்கே 2வது அதிகாரத்திலே கர்த்தருடைய தூதன் போகிமுக்கு வருகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போகிமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்று ஆண்டவர் சொன்னதை குறித்து பார்க்கிறோம். தூதனார் என்று சொல்லும் பொழுதெல்லாம் வார்த்தையாயிருந்த கிறிஸ்துவானவரையே அது குறிக்கிறது என்று சொல்லி வேதாரிஞர்கள் சொல்லுகிறார்கள். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலே தோல்வியை அவர்கள் தழுவிக்கொண்டார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீழ்ச்சி புதுப்பிக்கப்பட்டது ஆகிய மாறி மாறி சுழன்று வரும் வாழ்க்கையாக இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில்
குடியேறிய தேவனுடைய மக்களின் காலத்துக்கு பிறகு தோன்றிய ஒரு புதிய தலைமுறையாக இஸ்ரவேலிடம் அந்த பகுதி காணப்பட்டது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. புதிய தலைமுறையினர் தங்கள் முன்னோர் ஆண்டவரை நேரடியாக கொண்டிருந்த அந்த அர்ப்பணிப்பையும் உறவையும் விட்டு விலகி போனார்கள். மாற்று கலாச்சாரத்தை, மாற்று காரியங்களை பிரஜாக்களிடம் கற்றுக்கொண்டார்கள். எனவேதான் கர்த்தருடைய கோபாக்கினைக்கு அவர்கள் ஆளானார்கள். அங்கே ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை மிகவும் கருத்தாய் வேத பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. 3வது அதிகாரத்திலே கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலாகிய அனைவரையும் சோதிப்பதற்காக இஸ்ரவேலின் சந்ததியாருக்கு முன்பாக யுத்தம் செய்கிற அறியாதிருக்கிற அவனை கூட்டி பழக்க வைக்கும்படி அங்கே ஆண்டவர் கட்டளை கொடுக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேலர் கலப்பு திருமணத்தினால் கானானியருடைய கலாச்சாரத்தையும் பழக்க வழக்கங்களையும் தங்கள் கலந்து விட்டதால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய மக்கள் என்ற அடையாளத்தை இழந்து போனார்கள். ஆண்டுடைய பிள்ளைகள் என்று அடையாளம் அவர்களுக்கு இல்லாமற் போனது. எனவேதான் அவர்கள் பல பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் இஸ்ரவேலிடம் காணப்பட்டதன் 6 நிலைமைகள் தெளிவாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. அவை ஆவிக்கிற வாழ்க்கையில் விசுவாச மறுதளிப்பு, சிறைவாசம், தேவனிடத்தில் கதறுதல், தேவனிடத்தில் விடுதலை பெறுதல், பாவத்திலே மறுபடியும் விடுதல் என்றெல்லாம் மறுபடி நியாயபதி ஒத்னியேல், ஏகூத், சம்கார் மற்றும் 4வது அதிகாரம் தெபாராளை குறித்து எழுதப்பட்டது. தெபாராள் தீர்க்கதரிசி. அவளுக்கு தீர்க்கதரிசன வரங்கள் இருந்தன. தேவனுடைய செய்திகளை நேரடியாக கேட்டு சித்தத்தை மனுஷருக்கு தெரிவிப்பது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆம், அங்கே தெபரால் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாயின என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த அருமையான நாட்களில் இந்த வசனங்கள் தியானி நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வதாக பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.